ஆதி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் ஆபிரகாம் கர்த்தரை வரவேற்றான், உபசரித்தான். ஆபிரகாம் receiving the God and giving the power. பெற்று உபசரித்தான். இப்போ கொடுக்கிறான். என்ன கொடுத்தான்? வாக்குத்தத்த சந்ததியை கொடுத்தான். கர்த்தரை உபசரித்தான். வாக்குத்தத்த சந்ததி கிடைச்சா கிடைக்கலையா? ஆபிரகாம் கர்த்தர் சத்தத்தை கேட்டோம். என்ன நிலைமையில் மரடனா இருக்க வேலை, மனைவியும் மரடியா இருக்காங்க. எல்லாம் வயது சென்று கடந்துட்டு இவங்க பெற்றார்களா? உபசரித்தார்களா? கர்த்தர் பெற்றார்களா? தெரியாது. எதை பெற்றார்கள்? ஒரு காரியம் வாக்குத்தத்த சந்தையை பெற்றார்கள். முடியாத காரியத்தை முடிக்கும் அழைக்கி பெற்றார்களா? பெறலையா? அப்ப கர்த்தர் அழைப்பு எது நம்மால் முடியாதோ அதை முடிக்காக கர்த்தர் செய்ய தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தர் வார்த்தை பிரகாரம் போனால் முடியாத காரியத்தை நம்ம ஒன்று முடிக்க முடியும். இதுதான் கர்த்தருடைய அழைப்புன்ற விதம். கர்த்தரை அழைச்சிருக்காரு என்றால் முடியாத காரியங்கள் முடிக்கணும்.
இது கர்த்தர் சத்தம் கேட்க இடம் நல்லா கேட்டுட்டு இந்த அன்னைக்கு போகிறதல்ல. எத்தனை வருஷம், 1 வருஷம் ஆனாலும் சரி அது விசுவாசம் பலம் உண்டு. 25 வருஷம் ஆனாலும் அது விசுவாசம் பலம் உண்டு. விசுவாச வளர்ச்சி தெரியும். பேதுரு, ஐயா ஜீவுள்ள தேவன், நீர் யார், நீ ஜீவுள்ள தேவன் சொன்னார். அதே நாளில் கொஞ்ச நேரத்தில் இயேசு அழைச்சா, ஐயா இது உங்களுக்கு நேரம் கூட ஐயா என்று சொன்னார். கர்த்தர் தனியாக அழைச்சிட்டு அப்பாலே போய் சாத்தாங்க. கொஞ்ச நேரத்தில் மாம்ச ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தாது என்று அன்னைக்கு சொன்னார் ராத்திரி. அதே ராத்திரியில் அப்பாலே போய் சாத்தான் என்று கொஞ்ச நேரம் பட்டை இடும்பு எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டாங்க, பிடி கெட்டு. அப்புறம் இந்த பேதுரு போனானா, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லியும் பட்டயத்தையும் கண்டு சத்தையும் கண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டு போகல. இவனுக்காக ஜீவ வார்த்தை கொடுத்தான். அப்போ விசுவாசால் அழைக்கப்பட்டவனுக்கு எல்லாரும் எது உடையனா இருக்கணும்? கர்த்தரோட வார்த்தையோட இறங்கி தான் விசுவாசத்துக்கு வந்ததுக்கு அழக. விசுவாசம் 25 வருஷம் ஆச்சா, எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க இன்னும் சொன்ன ஒரு பிரச்சனை இல்லை. கர்த்தர் வார்த்தையை விசுவாசத்தில் அழைக்கவனால் எப்படி விடணும்? ஜீவ வார்த்தை பெற்றுள்ளார். இதுதான் கர்த்தரை அழைக்கப்பட்ட அழைப்பு. நான் சொல்லல, நம்மளும் கேட்டுருக்கோம், பலவும் கேட்டுருக்கேன். நாளைக்கு நானும் கர்த்தர் பாடிக்க நீங்களும் இருக்கிறோம். இந்த வசனம் சாட்சியம். கர்த்தர் இனி 4ஆம் சங்கீதம் வாசிக்கணும். 6-7 வசனம் வாசிக்கணும். 4ஆம் சங்கீதம் 6-7 வசனம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இது தாவீதுடைய எண்ணம். தாவீது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கார். எந்த சந்தோஷத்தை பார்க்கிறோம்? தானியமும் எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு. இதை காற்றில் எந்த சந்தோஷம் முக்கியம்? 6வது கடைசி பாகம். கர்த்தருடைய முகத்தின் ஒளி நம்மை பிரகாசிக்கதான் பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். இது தானே சம்பாத்தியம் பார்க்கணும், பொருளை சம்பாதிக்க பார்க்கணும். எது சம்பாதிக்கணும்? கர்த்தருடைய முகத்தின் ஒளி நம்மை பிரகாசிக்கும். இதுதான். இந்த ஒளி தவிர மற்ற எல்லாம் சம்பாதிச்சாலும் பணம் போக முடியுமா? இது ஆவி உள்ளத்தில் இது கொடுத்துருக்க. என் உள்ளத்தையும் கற்றுக் கொடுக்க. அப்போ எது சந்தோஷம் வேணும்? எது சந்தோஷமா இருக்கணும்? கர்த்தருடைய முகத்தின் ஒளியை நம்மை பிரகாசம் ரெஃப்ரெஷ் பண்ணணும். சந்திரன் பூமியின் சூரியனுடைய ஒளியை பெற்று பிரதிபலிக்கக்கூடிய சுவாபம் வேணும். கர்த்தர் பெற்றுக்கொண்டதை பிரதிபலிக்கலாம். ரிசீவிங் அண்ட் கிவிங். இந்த பிரசங்கம் இந்த இன்னைக்கு ஸ்டடியோட தலைப்பு தான், ரிசீவிங் அண்ட் கிவிங். கர்த்தர் பெற்றுக்கொண்டு திரும்ப கொடுக்கணும். இது அழைப்பின் நோக்கம். பைபிள் ஒரு விசுவாசம் வந்து நோக்கே தான். வேற என்னத்தையும் நீங்கள் உடையா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு மொழி நம்மை பிரகாசிக்கணும். இதில் 1-2 வசனம் வசிக்கணும். அதான் முக்கியம். அதை பற்றி அவனுக்கு எடுக்க போகிறேன். நல்லா படிக்கணும். பன்னெண்டாம் அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனம் வசிக்கணும். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள்.
அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, கூடார வாசலில், இந்த கூடாரம் எங்க இருக்கு? மம்ரேயின் சமபூமியில் இருக்கு. இந்த மம்ரே யார் ஆட்சி செய்கிறார்? எமோரியர் ஆட்சிக்கால உள்ள எல்கைக்குள் ஆபிரகாம் இருக்கார். ஆபிரகாம் இருந்தாலும் கர்த்தரோடு ஐக்கியத்தில் இருக்காரா இல்லையா? மம்ரேன்னா கர்த்தருக்குள் இருக்கார். இதே போல கர்மலின் வெடிப்புக்குள் இருக்கார். இந்த எம்மரையோடு ஐக்கியம் இல்லை. கண்மலை வெடிப்புக்குள்ள இருந்தார். அதாவது அங்க இவருக்கு மகிமையின் தேவன் தரிசனமானார். அவனுடைய எல்கைக்குள் இருந்தாலும் யாருடைய எல்கைக்குள்ள? எம்மரையோட மல ஜாதியினர், மனுஷ ஜாதி இல்லை, மல ஜாதியினர். உங்களுக்கு மல ஜாதி இடையெல்லாம் குளிச்சிருக்கேன். அவர் எல்லாம் சோறு பங்கு எல்லாம் சோறு வெந்து அப்புறம் வடிக்காது, ஓரா அரிசி போடுவாங்க. போட்டுகிட்டே இருப்பாங்க. வந்துடலாம் கடைசி போட்டவர்களும் போகும்போது பானை நிறைய வடியும், பொங்கி வடியும். சோறு வந்துட்டு பொங்கி வந்துட்டு வார்த்தை சோறு பொங்கிட்டு இன்னும் வடிச்சிடுவாங்க. இதெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. வந்துடும் எல்லாருக்கும். ஐயா இது எனக்கு பிடிக்காது, இன்னும் பேருக்கு தின்னு போல சொல்லணுமா இல்லையா? நான் ஆக்சுவல் நான் சாப்பிட்டுல, இன்னும் பேருக்கு தின்னு போல சொல்லணும். நான் சொல்லலை. அதையும் வாங்கி கொஞ்சம் பேர் சாப்பிட்டேன். கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். எனக்கு போதும். அவர் ஏதாவது தப்புன்னா நம்ம வெளியே வர முடியாது. அவர் ட்ரெஸ் கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஒரு இதாங்க மேலே மறைச்சிருப்பாங்க. கஷ்டமான காரியம். மலை அங்கே பக்கத்தில் எல்லாம் சந்தன மரம் தான் மாட்டேன். யார் நம்ம அந்த காலத்தில் யார் தங்கியிருந்தா? மீச இருளப்படி ஏரியா, அந்தியூர் காட்டிலையாருக்கும் ஒளிஞ்ச இடம். நீங்களாம் இந்த உள்ள நாட்டில் ஒளிஞ்ச முடியல. அந்தியூரில் சந்திரமான வாசம் ஜம்முன்னு இருக்கும். ஒரு கட்டை அவ்வளோ தடி கட்டை எடுக்கணும் வந்து அழகாக பணக்காரன் ஆகலாம். எத்தனை நாள் விற்க பார்க்க, ஒரு நாள் வியாபாரம் பண்ணால் போகும். சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க முடியாதா? முழு கட்டை, ஒரு முழங்குள்ள கட்டை கொண்டு வந்தால் போகும். கொண்டு வந்தால் படி வர முடியுமா? செக் போஸ்ட்டில் பிடிச்சிருவான். முன்ன வர முடியாது. இதான் சொல்லிட்டு அவருடைய உடைச்சது. அவர் அந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட அம்மா, அவங்க வாங்க, நாங்கள் வந்து இந்த ஒரு காணிக்கிறது அந்த ஒரு கெட்டது போய் நம்ம ஆராய்க்கணும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரணும். வரலாம். உங்களை மாதிரி ட்ரெஸ்ஸு எங்கிட்ட இல்லையே. நாங்கள் எப்படி வர? அங்கேருந்து ஆடா டான்ஸ் ஆடுவோம், நல்லா இருக்கு, நீங்கள் வாங்கம்மா. இதோட இது அடிப்பாங்க. எனக்கு பெண்களின் கூட கை கட்டி ஆடுவாங்களே, கும்மி அடித்து டான்ஸ் ஆடுவோம். அங்கே வந்து எப்படி கும்மி அடிக்க முடியும்? இல்லை உங்கள்ட்ட ட்ரெஸ் எடுத்துட்டு தாரோம் நாங்கள் அவங்கள்ட்ட ஒரு ஜீப்பை அனுப்பிவிட்டு அந்த ஜீப்பை வாங்கி கொடுத்தோம். ஜீப்பில் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம். ஆளுக்கு ஒரு 5-6 பேருக்கு வாங்கி கொடுத்தோம். கையில் போனால் போதும். இதில் ட்ரெஸ்ஸை கொடுத்து சேலைங்களும் சேலையை கட்டிட்டு வந்துட்டாங்க. இவங்களாம் ஆளுதாங்க. அன்னைக்கான அபிஷேகம் கிட்டாங்க. பைபிள் தெரியாது. சரி இருக்கட்டும். இப்போ என்ன சொன்னேன்? எமரியரோட ஆதிக்கத்தில் இருந்தாலும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம், நீயும் தேசத்தையும் ஜனத்தையும் தாப்பரை விட்டு நான் காணும் தேசத்துக்கு போ. மகிமை தேவன் நமக்கு தரிசனமாக்கி என் கூட வாக்குறார். கர்த்தன் கூட போறார். இந்த வேளையில் கர்த்தர் மகிமை காண்கிறார். கர்த்தர் எமோரியருடைய ஆட்சியில் இருந்தால் கர்த்தர் தரிசனம் ஆவார். கர்த்தருடைய மகிமை காண்கிறார். கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், தாப்பரை விட்டவன், தேசத்தை விட்டவன், வேற பாசை பேசுகிற மத்தியில் வந்திருக்கான்.
இவனுக்கு ரத்த தரிசனமானார். அவருடைய முகத்தில் மொழியின் மேல் அடி. அப்ப எதை விடலாம்? பணம் வேணுமா, தானியம் வேணுமா, திராட்சரசம் வேணுமா, இந்த முகத்தில் ஒளி வேண்டுமா? சம்பாதிக்கணுமா? சம்பாதிக்கிற வழியில் தரங்க. தானியத்தை தருவார், எந்த விதைக்கு அதில் நூறத்தை ஆசிரியர் தருவார். இது வேணும். அழைக்கப்பட்ட அழைப்ப முகத்தில் ஒளி வேணுமானால் எல்லாத்துக்கும் சீமான மாற்றம். அவனுடைய சந்ததியாக நிலைச்சிருக்கும். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியாக நிலைச்சிருக்கும். தானியத்தை சம்பாதிக்கிற சந்ததியும் நிலைச்சிருக்க. இது வேணும். கர்த்தர் மகிமை கண்ட ஒளி நமக்கு வேணுமா? நம்ம சம்பாதிச்சுடைய ஒளி நமக்கு வேணுமா? அந்த சந்ததி இருக்குமா? எது வேணும்? எது முக்கியம்? மகிமை ஒளி தான் ஆபிரகாம் மதுமது அடைச்சார். நான் எல்லாம் இதயத்தில் எழுதணும்னு வசனம், எந்த வார்த்தைக்காக இல்லை. சரி, 1 வசனம் 18வது அதிகாரத்தில் 1 வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து கர்த்தர் தரிசனமானார். 2வது கண்களை ஏறெடுத்து பார்க்கும்படிக்கு கிருபை செய்தார். கர்த்தர் இவன்பால் என்று யார் கண்டான்? எத்தனை கண்டான்? கண்ணத்தை ஏறெடுத்து பார்த்தா எத்தனை கண்டான்? தேவன் இவருக்கு முன்பால் நின்றான். 1 3 திருத்துவ தேவன் இவன்பால் நின்றான். ஏறெடுத்து பார்த்தான். 3 புருஷரை பார்த்தான். கண் இவன் முன்பால் நிற்கிறார் கர்த்தர். இப்படி எடுத்து பார்க்க முடியாது. சீட்டாரா செய்யலையா? இதே போல கர்த்தர் பிரசன்னம் உடையவராக நாம் ஒரு இடத்துக்கு போனால் அவர்கள் கண்களை எடுத்து பார்க்கணும். எப்படியா காரியம் என்று கேட்கணும். எங்களை நோக்கிப்பான். இன்னும் கை கழுவாமல் சாப்பிட்ற பேதுரு, எல்லாராலும் ஏழமா பேசுகிற பேதுரு எங்களை நோக்கி பார்க்கணும். ஏதாவது கிடைக்கணும்னு நோக்கி பார்த்தாங்களா? பார்க்கலையா? அப்ப 3 தன்மையில் கர்த்தர் முன்னாடி நிற்கிறார். கண்களை எடுத்து பார்க்க சொன்னாரா? சொல்லலையா? சொன்னாரா? அவனா பார்த்தான். கர்த்தருடைய பிரசன்னம் இவன்மா நிற்கிற வேளையில் அந்த பிரசன்ன வல்லமை வேறு பார்க்க செய்து சொல்லலையா? அவர் வாய் கொண்டு சொல்லல. கர்த்தருக்கு முன்பா நின்றால் அந்த எண்ணங்கள் பவா நம்ம ஏறத்தை பார்க்க முடிச்சு யூத்து பார்க்கக்கூடிய கத்துக்கிறது. யோவான் ஆபிரகாம் தன் கூடாரத்து வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அந்த வேளை கர்த்தர் தரிசனம் ஆறார். தரிசனத்தை பவர் தன் கண்களை பார்க்க. அவர் இன்னும் பிரசன்ன வல்லமா இவன் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய கத்துக்கிறது. வாய் கொண்டு சொல்லல. இதே போல நாம் ஒரு இடத்துக்கு போனால் அவன் காரியங்களை என்ன கேட்கணும், ஆவலோடு கேட்கணும். உதாரணம் உங்களுக்கு சொல்றேன், இப்படி இருந்தால் உங்களுக்கு வழங்கும். ஒரு ஆட்களை பார்த்தே எழுதிட்டு வைங்க. நம்ம இங்கே வந்துட்டு இதயத்தில் கண்ணு எம்மை தட்டாமல் பார்க்கணும். அந்த ஆள் தலை தூக்கி நம்ம பார்க்கணும். பார்க்காதா? என்ன காரணம்? இமை தட்டாமல் பார்த்துருந்தா அந்த ஆள் தலை தூக்கும். இப்போ வீடு இங்கே தான் பார்க்கும். என்ன காரணம்? வாய் திறக்காமல் இருக்க காரணம். என்ன காரணம்? வாய் திறக்காமல் இருக்கக்கூடிய காரணம். அது நம்ம செய்யும். பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? இது சாதாரண சைக்காலஜியில் பார்க்கலாம். மனுஷனுடைய சுவாபம். கத்து வந்து நின்றான். இவனை எடுத்து பார்க்க வச்சுட்டான். 3 புருஷர்கள் நிற்கிறாங்க. இவங்க உள்ளது என்ன ஓடுது? என்ன நின்று போறாங்க. ஐயா நம்ம வேலை நிலையில விட்டு அங்கே போக வேண்டாம்.
அப்படி இருந்தானா என்ன இதான் ஓடுறான், ஓடி பணிகிறான், ஓடுறான். எத்தனை வயசுல? ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் தரிசனம், கிருபையினால் தரிசனம். 99 வயசு ஆபிரகாம். சாராளுக்கு வயசு 89 வயசு. இந்த நிலைமையில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். போயிருக்கிறார். 3 புருஷர் காண்கிறான். பிதாவாய் தேவன், குமாரனாய் தேவன், பாத்தியானவர் தேவன், அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் தேவன். பிதாவி நம்மோடு இருக்கிறார் என்றால் தேவன் முன்பாக நம்ம நிறுத்துறார், வார்த்தையுடையவர் வரும். பிதா குமாரன் என்ன வார்த்தையானவர். இந்த வார்த்தையானவர் நமக்குள்ளே வர்றார், உலகத்தை அனுப்பினார். இந்த வார்த்தை நமக்குள்ள வந்தால் ஆவியால் மொழியாக நிறைஞ்சிருக்கும், இருதயம் மகிமையா நிரம்பும். இதன் திருத்த விதம் பிதாவை தேவன் அவரோட வார்த்தை வந்தா இது எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பிரசன்னம் உள்ளதாக மாறும். அவர் வார்த்தை நிறைஞ்சவுடன் மாறும், ஒளி வீசும். ஆபிரகாம் இந்த அனுபவம் வந்துட்டு, இந்த ஒளி வீசுறவன் கர்த்தர் வார்த்தையில் ஒளியை நின்றான். இந்த ஒளிக்கு முன்பா நின்றான், ஓடினான், பெண்டான். திரும்ப எங்க ஓடினான்? இவன் மந்திக்கு ஓடுறான். எத்தனை வயசுல? 99 வயசுல நடக்குதே பெரிய காரியம். கர்த்தரும்பா ஓடி வந்தான், அது வார்த்தை கேட்டான். இப்ப எங்க ஓடுறான்? அதுக்கு முன்னாடி எங்க போனான்? சாரால் போயிட்டு சீக்கிரமா 3 மாவு எடுத்து கொடுத்துட்டு நீ பிசைஞ்சு சுடு சொல்லிட்டு மாட்டு மந்தி ஓடுவான். மந்திக்குள் ஓடணும். சமைத்தான், பிடித்தான். எதை பிடித்தான்? ஒரு கொளுத்த கன்று கிடைச்சு. கொளுத்த இளங்கன்று கிடைச்சா கிடைக்கலையா? அது மெலிஞ்ச கண்ணு கண்ணுக்கா? என்ன தம்பியில பைப்பில் போட்டுக்க, என்ன தான் நம்ம கையில் பைப்பில் கொடுத்து என்னத்துக்கு? கொளுத்த இளங்கண்ணுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலையா? அதில் நம்ம கண்ணுக்கு எத்துப்படாது. ஏதோ பைப்பில் இருக்கு, ஆனால் ஆண்களுக்கு ஒன்றும் எத்துப்படாது. எதை எடுத்து விட்டுருக்கா? எதை பிடிச்சா? கொளுத்து இளங்கண்ணுக்கு பிடிச்சான். நீ கத்தும்பா என்றால் நாளைக்கு கிடைக்கிறது உனக்கு இடம். சபைக்குள் போனால் நல்ல பலத்த ஆகாரம் கிடைக்க கொடுக்கலாம். நீ பிடிக்கக்கூடிய ஆகாரம் கொளுத்த பசு, கொளுத்த உனக்கு முன்பா வைக்கப்பட்ட புசி. நீ ராஜா ஆக வேண்டிய ஆகாரம் கிடைக்கும். பிடித்தான், சமைத்தான், பிள்ளை புசிக்கு கத்தர் குடிச்சே கொடுத்தான். அவங்க சாப்பிட்டான். அவன் முடியாத காரியத்தை அவன் வயிற்றில் கத்தர் குழந்தைய கொடுத்தாரா, கொடுக்கலையா? கத்தர் அந்த மகிமையை கண்டவனுக்கு வயசு 100 ஆனாலும் அவனுடைய மனைவி கற்பனை செத்து போனாலும் முடியாத காரியத்தை முடிச்சு கொடுத்தாரியா? கத்தன்பா யார் யார் இருக்கிறாரோ அவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஓடி போய் அவரை பண்டி கொள்கிறாரோ அவரை எல்லாம் பெற்றுக் கொள்வார்கள். வெறுங்கையை திரும்பி வராது, வெறுமையை திரும்பி வராது. நீ கத்த சமைத்து போனால் பெற்றுக்கொண்டு திரும்பி வருவான். கத்த சமைத்து போனுக்கு அடையாளம் பெற்றுண்டு வரும். நீ கவலையோடு துக்கத்தோடு வராது, சந்தோஷத்தோடு சபைக்குள் போவான். அறிவிப்பான். முடியாத கருத்து ஆபிரகாம் பெற்றானா பெறலையா? அது வாக்குத்தத்தம் சந்ததி ஆயிற்று. அந்த சந்ததி இன்னும் இருக்கு. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்த சந்ததி இன்னும் இருக்கு. அவன் கர்த்தரை பெற்றுக்கொண்டால் எல்லாம் கர்த்தர் எல்லாம் இன்னைக்கு வாக்கி கத்துக்கிறது செய்தாலும் ஜெம்டரான். இதுதான் கிருபா. ஆபிரகாம் கண்டான், ஓடினான். அவர் முகத்தில் ஒளிமையின் பட்டுட்டார்.
முடியாத காலையில் இவ்வளவு நடந்தா நடக்கலையா? 90 வயசான பாட்டி குழந்தைக்கு பால் கொடுக்க நடக்குமா எங்கேயாவது? அப்ப கத்தரும்பா யார் யாரு வரவேற்றாங்களோ, கத்தர் யார் யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாம் அனுபவம் முடியாத கத்து முடிச்சு விட முடியும். கத்தரை ஏற்றுக்கொள்ற அனுபவம் எவ்வளவு விசுவாசம் இருந்தால் கத்தர் வார்த்தை போகும். ஆபிரகாமுடைய கோட்டைக்குள், எமோரியனுடைய கோட்டைக்குள் கத்தர் வார்த்தை பெற்று, கத்தர் மகிமை பெற்று, அந்த கத்தோட மகிமை பெற்ற மோசே பார்வோனுடைய அரண்மனைக்குள் கத்தர் விசுவாசம் பெற்று, யாரை முகம் பிரகாசிக்க வேண்டுமோ அவனை பிரகாசி. 80 வயசானாலும் அவன் முகம் பிரகாசிக்க குறையில. கத்தர் வார்த்தை உடையனா போனான், தேவனுடைய கோல் உடையனா போனான். 40 வயசு தோல்வி விட்டு அடைஞ்சு வந்தவனுக்கு, தோல்வி அடைந்து வந்தவனுக்கு இப்ப 80ஆம் வயதில் வீரனா போறான். மூசை என் ஜனங்களை ஆராதிக்க போவிடு, இன்னும் அதிகாரத்தோடு பேசுற. முன்பு 40 வருஷம் அனுபவத்தை பெற்றானா? கத்தர் முன்பா இந்த விசுவாசம், தாய் கொடுத்த விசுவாசம் ஊர், தாயின் பாலை குடித்த விசுவாசம் ஊர். என் ஜனங்களை ஆராய்க்க போவிடு. யாரை பார்த்து? பார்வோன் ராஜா பார்த்து, அந்த அரண்மனையில் வேலை பார்த்தவன் தான், அந்த அரண்மனைக்குள் இருந்தவன் தான் இந்த வார்த்தை சொல்றான். யாரு? அவனா வளர்க்கப்பட்ட மகன். நான் தான் உன்னை வளர்த்த, நீ ஏண்ட என்ன வளர்த்துக்கடா? மார்பு வாய், இங்க ஏண்ட மார்பு வாய் தான் உன்னை விடுவானா? நீ பார்வன் போ. கடைசியா அப்பா நான் விட்டுருப்பா சொன்ன சொல்லலையா? இவ்வளவு பவர் எங்கிருந்து பெற்றா? தாய் கொடுக்கிற பாலுடைய அளவு. இந்த தாய்ப்பால் குடிச்சா ஞானத்திற்பா, ஞானப்பா, ஞானப்பாலை குடிச்சதுக்கு இவ்வளவு வல்லமை. கத்திருந்து பெற்றுக்கொண்ட வல்லமை ஆனால் எப்படி இருக்கும்? எதை கொண்டு பேசணும்? கத்தோட வல்லமையினால் பேசணும். சரி, இன்னொரு ஆளை சொல்றேன். ஆதியாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நேற்று படிச்சதுக்கு இன்னைக்கு வித்தியாசம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். இவனு கண்களை எடுத்து பார்க்க, ஆபிரகாம் ஏறெடுத்து பார்க்க போல இவன் கண்களை கத்த 2 கண்ணை கொடுத்துருக்கார. ஒரு கண்ணை வச்சு பார்க்கலாமா? 2 கண்ணை வச்சு பார்த்தா. யாரு? அப்ப எதை கண்டா? நீர்வளம் பொரிதா கண்டா. எது? ஆடு. நம்ம தனி வாத்தியார் தான் இல்லாம இவன் எங்க இருந்து இருந்தான்? இருந்த இடம் வேற, கண்ட இடம் வேற. அப்படிதானே? லோத்து எங்க வர வந்தான்? எங்கேயோ வந்தான், இப்ப எங்கேயோ காண்றான். ஆபிரகாம் லோத்து முன்னாதான் வந்தாங்க. ஆபிரகாம் லோத்து எதுவரை வந்தான் எங்கே தெரியாது. யோர்தான் நதிக்கு வர 2 பேரும் ஒன்னாதான் வந்தாங்க. யோர்தான் வந்தோன்னா ஆபிரகாமுக்கு தரிசனம் போல லோத்துக்கு தரிசனம் ஆச்சு. இந்த இடம் முழுவதும் எப்படி இருக்கு? சோதம் குமர போல, ஏதேன் தோட்டம் போல அழகா இருக்குதா? ஏதேன் கூட செழிப்பா இருக்க கண்டானா? கண்டலையா? அப்ப எதை போல கண்டான்? நீர் வளத்தை கண்டானா? எதை கண்டான்? நம்ம காணப்பட அரைக்கண்ணை வச்சு பார்த்தானா?
மூணு கண்ணை வச்சு பாருங்க. இது கண்டான், அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் இருந்தது. அங்கே இருந்துட்டானே இருக்கு இல்லையா? யோர்தானை தாண்டதுக்கு அவன் மனசே வரல. அங்கே இருந்துச்சான். ஆடு மாடுகள் ஜாஸ்தி, ஆடு மாடுகளுக்கு புல்லுள்ள இடம். எதே போல இருக்கு? ஏரியன் தொடர்பு இருக்கு. எனக்கு ஏரியன் அந்த அனுபவம் வேண்டாப்பா, நான் இங்கே இருந்து வேண்டாம். அவன் யோர்தான் தாண்டல. இவன் முகம் பிரகாசிதா இல்ல. இவன் விருத்தி அடைஞ்சானா? ஆபிரகாம் விருத்தி அடைஞ்சிமானா மாத்தின மாதிரி இவன் மாத்த மாட்டானா? அவனுடைய பார்வை வேற, உன்னுடைய பார்வை. நம்ம கணக்கு லோத்தின் பார்வை இருக்கா, ஆபிரகாமுடைய பார்வை இருக்கா? மற்றதான் பார்த்து சொல்றோம். ஆபிரகாமுடைய பார்வை நம்ம கண்ணுக்கு இருக்கா, லோத்துடைய பார்வை நம்ம கண்ணுக்கு இருக்கா? ஆபிரகாம் கண்ணுடைய பார்வை இருந்தால் முன்னேறி போகும். விசுவாசத்தில் பெறப்பட்டான், விசுவாச வல்லவன் ஆனான். முடியாத காரியத்தை முடிச்சு கொடுத்தான். லோத்து எந்த காரியத்தை முடிச்சான்? ஐயா அங்க போகணும், அங்க போக முடியாது ஐயா, வயசாயிட்டு. இந்த இடம் பக்கத்தில் இங்க போய் உட்காரணும். இவன் சந்ததி என்னாச்சு? காரணம் என்ன? கர்த்தருடைய மகிமையை காரணம். அவன் கண்களை ஏறெடுத்தான், கர்த்தருடைய மகிமையை கண்டான். இவன் கண்களை ஏறெடுத்தான், நீர்வளம் பெரிதாக கண்டான். நான் இங்கே இருந்துடான்டான். அவன் ஏறெடுத்து பார்க்கறதுக்கு வல்லமை கிருபை வேற, இவன் கண்களை ஏறெடுத்து பார்க்க கிருபை வேற. கர்த்தர் கூட இல்லை. கர்த்தர் பிரசன்னம் இல்லாமல் இருந்தா, கர்த்தமா கூட இருந்தா நம்ம பார்வையில் வித்தியாசம் தெரியும். இதை வச்சு உங்களை கண்டுபிடிக்க முடியும். என்னால யார் யார் எப்படி இருக்காருன்னு தெரியும். நான் கர்த்தர் அனுபவத்தை சொல்றேன். ஆதியாகமம் 13:12 அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? இவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். லோத் எதை கட்டினான்? வீட்டை கட்டினான். அவன் மகிமை காணாதவன் வீட்டை பெருசா கட்டுவான். கர்த்தர் மகிமை எடுத்து கண்டவன் ஆறாவது ஸ்தலத்தை கட்டுவான். மற்ற வீட்டை தான் கட்டுவான். இது கட்டணும், ரெண்டு கட்ட வேண்டிய வேலை தான். ஆபிரகாம் ஆடு மாடு இருக்க, லோத்து ஆடு மாடு இருக்க. இது கட்டணும், நல்ல வியாபாரம் பண்ணது, நல்ல சம்பாதிச்சு இது கட்டணும், வீட்டை கட்டணும். அல்லது அதுக்கப்புறம் தானித்தே பெரிய கடங்கா கட்டணும், பெரிய கிட்டங்க கட்டணும். நிறைய வைக்கலாம், நிறைய விளைஞ்சா நிறைய வைக்கணும். சொத்து வாங்கணும், பெரிய இதாக வச்சுட்டணும். நிலத்து வாங்கிதான் காலமோ, சொத்து வாங்கிதான் காலமோ, இன்னும் இறமே இருக்க செஞ்சிருவார். பார்வையில் தான் இருக்க. இவன் ஓடுனான், இவன் ஓடல. யார் ஓடல? ஏன் ஓடல? இவனுக்கு எல்லாம் தெரியும். ஆபரம் 90 வயசானாலும் 99 வயசானாலும் ஓடுவான். அவனுடைய அனுபவம் வேற, இவனுடைய அனுபவம். இதே நம்முடைய அனுபவம் வேற, விசுவாசியர் வீரனுடைய அனுபவம் வேற. நம்ம எந்த அனுபவத்தில் இருக்கான்னு பார்க்கணும். லோத்து அனுபவம் நமக்கு இருக்கா? நேரத்திற்கு கொஞ்சம் சூடுதான். என்னால் ஒன்று தடியை கொடுக்க முடியாது. வர வர சூடு ஏற்றுறோம். நாளை வர இதோட சூடு ஏற்றலாம். 2 Corinthians 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் கிடைக்க வேண்டுமானால், ஆவியானவருடைய ஐக்கியம் கிடைக்க வேண்டால் எது வேணும்? முதலாவது தேவனுடைய கிருபை.
அப்புறம் அன்பு. கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையுடைய வந்தவர் நமக்காக மரித்தார். இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தினார். அந்த அன்பு இணைத்து ஊற்றப்பட்டால் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் கிடைக்கும். எனக்கா நீ மரித்தி, எனக்கா நீ ரத்தத்தை சிந்தினேன். நான் நம்முடைய கிருபையில் வளரணும், உண்மை போல் ஆகணும். இவனுக்கு எந்த இதயத்தில் என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் இவங்களுக்குள்ள இருக்க. அந்த ஐக்கியம் கிடைக்கும், ஆவியானவருடைய ஐக்கியம் கிடைக்கும். இனி ஆதியாகமம் 18 அதிகாரம் 22 வசனம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கான். எல்லாரும் போயாச்சு, சாப்பிட்டாச்சு, போயாச்சு. ஆபிரகாம் எதோட்டு போல? இவன் கொடுத்த சாப்பாடு கொடுத்தா கர்த்தர் சாப்பிட்டாச்சு, கர்த்தர் திருப்திப்படுத்தாச்சு. அவர் திருப்திப்பட்டாத்தான் நமக்கு வாக்குத்தத்தம் தருவார். கர்த்தர் பரலோகத்தை திருப்திப்படுத்தாதான் நமக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கும். இவன் வீட்டில் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சார். பிதாவாய் தேவன் திருப்தி அடைஞ்சார், குமாரனா தேவன் திருப்தி அடைஞ்சார், பரிசுத்தாவே தேவன் திருப்தி அடைஞ்சார். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா கொடுக்கலையா? ஒரு ஒப்பந்த காலத்தில் திரும்பி வருவேன், உன் மனைவியாகிய சாராள். சிலவங்க தீர்க்கம் சொல்லுவாங்க, ஐயா நீங்க சொன்ன காரியம் நடக்கலை ஐயா. நடக்கும், இன்னும் கொஞ்சம் பொறுத்து வாங்க. இவ்வளவு எத்தனை காலத்துக்கு சொன்னாரு? ஒரு வருஷம் நடந்துட்டா நடக்கலையா? தீர்க்க சொன்னா குறிப்பிட்ட காலத்து சொன்னா கரெக்டாக நடக்கும். சில வருஷம் அநேக வருஷங்கள் கழித்து நடக்கக்கூடிய தீர்க்க உண்டு, சில உடனே நடக்கக்கூடிய காரியம் உண்டு. 10 தீர்க்க சொன்னால் கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் அனுபவிக்கு வளர்ந்தால் பிற வர வர சொல்லலாம், உடனே எல்லாம் சொல்லிட்டு வளர்ந்தது. இன்னும் ஆபிரகாம் கர்த்தன்பா நின்று விட்டார். அவங்களாம் திருப்தி பட்டாச்சு, பாதிவு போயாச்சு. ஏன் இவையா நிற்கணும்? தன் சகோதரனுக்கா நிற்கிறான். கர்த்தர் சோதனை முறைக்கா பார்க்க போறேன், அழிக்க போறான்னு அந்த சத்தம் பரல வர எட்டிட்டு அந்த தேசத்தை அழிக்கிறதுக்கா தேவதூரில் அனுப்பியிருக்கேன். ஆபிரகாம் என்ன அந்த அம்மா அண்ணன் மகன் அங்கே இருக்கான சகோதரத்துவம் கத்தன்பா நிற்குது. நம்முடைய சகோதரன் அழிஞ்சு போகக்கூடாது. ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கத்து விட்டு விலகல், மற்றவர்களும் போயிட்டாங்க. இந்த ஆத்ம பாரத்தை கத்த கொடுத்துருக்காரா கொடுக்கலையா? எல்லாரும் போய் தமிழ் போகணும்னா போகணுமா வேண்டாமா? 6 மணி எல்லாம் போகணுமா போகணுமா? ஓ இல்லை பாதி ஆமின்னு சொல்லுங்க, அங்கே வெளியே போயிடணும். மேலே போய் இடம் பஸ்ஸு கிடைக்காது. நல்லா சாப்பிட்டாச்சா? மற்றவர்கள் அவங்க பார்ப்போம், நம்ம சீக்கிரம் போயிடும். போய் மாட்டை ஊற்றணும், தண்ணி காட்டணும், இல்லை வேற வேலைக்கு செய்யணும். ஆபிரகாம் நின்று கொண்டே இருக்கான், கர்த்தரை பார்த்து தான் இருக்காரு. ஐயா அந்த தேசம் அழிக்க போறேன்னு சொல்லிடு, 50 பேர் இருந்து அழிப்பீர் ஐயான்னு கேட்டான். இல்லை அடுத்த சொல்ல 45 பேர் இருந்தான். இது ஏன் கேட்கணும்? ஐயா எங்க அண்ணம்மா அங்க இருக்கான், இல்லை அடிப்பீரா அடிக்க முடியலா நீ கேட்டு சொல்லும். அதிகாரத்தோடு இருக்கு, நம்ம அதிகாரம் பெருசு. கேட்கணுமா கேட்கணுமா? கேட்கணுமா கேட்கணுமா? நம்ம பேச தெரியாது, அதிகாரம் செலுத்த முடியும். பேச முடியாட்டாலும் அதிகாரம் செலுத்தணும், செலுத்தணுமா? என்ன ஒன்றும் சொல்ல முடிய? ஏன் கேட்கல? கர்த்தரத்தை பேசணும்னா ஒரு மரியாதையோடு தெய்வத்தோடு கேட்கணும்.
பிறகு 10 பேர் இருந்தாலாவது ரட்சிப்பா அழைக்க மாட்டேன் சொல்லிட்டார். இவன் ஜெபத்துக்கு இவன் நோக்கன் கர்த்தர் நிறைவேற்றினாரா நிறைவேற்றல? 2 பேர்ல பாருங்க, இந்த வருஷம் பாருங்க, ஜலத்தினால் அடிக்கணும்னால ஜலத்தினால் அடிக்கும் போது எத்தனை பேர் காப்பாற்றினாரு? அந்த பார்த்தீங்கன்னா அந்த தண்ணினாலே, அந்த ஜலப்பிரயத்தினாலே 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். நோவாவுடைய குடும்பம், நோவா கீழ்பட்டான், குடும்பமும் கீழ்பட்டது. இந்த பேடைக்குள் போனவர்கள் நாங்கள் 8 பேர் தவிர எல்லாம் அழிஞ்சு போச்சு. இதே போல் லோத்து தான் அழிக்கப்படலாம், எல்லாரும் சபிக்கப்பட்டப்படாது, எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. லோத்திர மனைவி பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் எல்லாம் சபிக்கப்பட்டுருச்சு. அவர் பிறந்த சந்தையெல்லாம் சபிக்கப்பட்டுருச்சு. நீதிமானா லோத்தை தான் கத்த ரட்சிச்சிருக்காங்க. கத்த சித்தப்புறா காணல, கத்த சித்தப்புறா போகல. இந்த மலைக்கு ஜீவன் தப்ப இந்த மலைக்கு ஓடிப்போ, ஓடி போறானா அங்கேயே அங்க ஓட முடியாது. சரீரம் ரொம்ப வீக் ஆயிட்டு, வயசாயிட்டு. இந்த இடம் சமபூமி பக்கத்தில் இருக்கு, இங்க போறையா போ, கத்த கண்டிப்பு பண்ண மாட்டார். நீ தெய்வ கிருபையில் நிலைச்சிருக்க கத்த கண்டிப்பு பண்ணாரு. எங்க போன போ, இவன் இஷ்டப்பட அங்கதான் போனான். குடும்பம் என்னாச்சு? ஆபிரகாம் குடும்பம் எல்லாம் நீதிமான் ஆயிட்டு, விசுவாச சந்ததி ஆயிட்டு. அந்த விசுவாச சந்ததியாக இயேசு வந்தார். அப்ப நாம் நம்முடைய காரணங்களோட இயேசு காரணமா? ஆபிரகாம் லோத்தின் சந்ததி போல நம்ம வரணுமா? கால சிந்தனை, நம்ம சிந்தைக்குள் ஓடுறது, நம்ம மூளைக்குள் வேலை செய்யறது ஒண்ணு வெளிப்படுத்துற காரியமா இருக்கணும், அல்லது மூளை அறிவிப்புள்ள காரியமா இருக்கும். எதிரால் ஆசைக்கப்பட முடியும்? மூளை அறிவினால் ஆசைக்கப்பட முடியுமா? அது லோத்து. எல்லாம் பார்த்தலாம், மூளை அறிவில பார்த்தலாம். வெளிப்படுது எது அறிஞர்னு முக்கியம். கர்த்தர் எதை வெளிப்படுத்தாரான்னு பார்க்கணும். அதான் எனக்கு உங்களுக்கு உள்ள வித்தியாசம் தான். மூளை அறிவினால் இல்லை, கர்த்தர் வெளிப்படுத்த. மம்ரேயில் குடியிருந்தான் ஆபிரகாம். இன்னும் தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்தான், கண்மலையின் வெடிப்புக்குள் இருந்தான். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்துக் கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பலிபீடத்தை கட்டும்படி பெறப்பட்டான். எதுக்கு பெறப்பட்டான்? கர்த்தருக்கு பலிபீடன் ஆராதனை, worship. கர்த்தரை ஆராதிக்க பலப்பட்டான். ஆவிக்குற அர்த்தம் பலப்பட்டான் என்றால் இந்த உலகத்து பலப்பட்டான் இல்லை. இதுல 2 இது கொடுக்காது. நம்ம மூளை அறிவு எங்க போகுது? எதுல பலப்படணும்? ஆராதனை வைரக்கிழமை லோகத்து கர்த்தரை ஆராய்ச்சானா பண்ணி வைக்கப்படும். சந்தை இயேசு காலத்தில் கிறுக்கனா வந்துட்டாங்க. ஆபரம் காலத்தை பண்ணி மேய்க்க போனாங்க, ஆடு மாடு மேய்க்க போனாங்க. பிறகு பண்ணி மேய்ச்சாங்க, பிறகு இருக்கலாம் போயிட்டாங்க. அதான் இந்த இடம் கெதிர நாளாக மாறிட்டு. கடைசி இயேசு காலத்தில் என்ன பேர் ஆயிட்டு இருக்கு? இந்த யோர்தான் சமபூமியில் உள்ள இடம் என்ன ஆயிட்டு? கெதிரோ நாடு. இதுதான் கிறுக்கன போராயிட்டு. உன்னுடைய சுய வசதியை தேடினால், சுயத்தை தேடினால் நாளைக்கு கிறுக்கலாமா? சுயத்தை தேடினால் நாளைக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சு விடும்.
புத்தி தெளிவு இருக்காது. சுயத்தை தேடக்கூடாது, தேவ சித்தத்தை தேடணும். எது தேடக்கூடாது? சுயத்தை தேட. கர்த்தர் நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து வார்த்தையை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு கர்த்தர் பின்னால போகணும். ஏன் உங்களை அறிவினால் போகும் சொன்னால் புத்தி தெளிவு இருக்காது. எல்லாம் பைத்தியம் பிடிச்சா லோகத்தில் சுயத்தின் பிரகாரம் பார்க்க கர்த்தர் மகிமை காணல. சுய அறிவு பிரகாரம் பார்த்தால் கர்த்தர் மகிமை அடைய முடியாது, முடியாத காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனால் எல்லாம் கூடும் என்ற வசனம் பெற முடியாது. ஜெபம் பண்ணால் கண்டிப்பா நடக்கும், நீங்க பெற முடியாது. தேவனால் எல்லா காரியம் கூடுமா கூடாதா? இது ஆபிரகாம் போல நடந்தா நடக்கலையா? அப்ப தேவனால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாச நிச்சயத்தை கொடுக்கும். கர்த்தரால் அழைக்கப்பட்ட விசுவாசம் வேண்டியது. தேவனால் எல்லாம் கூடும் நிச்சயம் வேணும். கர்த்தரால் அழைக்கப்பட்டவனுக்கு தேவனால் எல்லாம். ஆபிரகாம் 90-100 வயசானாலும் தேவனால் கூடக்கூடிய காரியத்தை பெற்றாரா பெறலையா? சாராலும் பெற்றாலும் பெறலையா? சாராள் பிள்ளை பெறுவாளோ, குழந்தைக்கு பால் கொடுப்பாளோ என்று சவால் விட்டாங்க. குழந்தை பால் கொடுக்கும் அளவுக்கு அவன் நரம்புகள் பெறப்பட்டா பெறப்படலையா? அப்ப ஆபிரகாம் கர்த்தரும்பால் நின்றால் விண்ணப்பத்தின் ஆவி உடையவன். விண்ணப்பத்தின் ஆவி உள்ளவர் தான் கர்த்தரும்பால் நிற்க முடியும். மற்றபடி யார் நிற்க முடியுமா? சகோதர பாசம், மற்றவரை குறித்து ஆத்ம பாரம் உள்ளவன் தான் நிற்க முடியும். மற்ற நிற்க முடியாது. அவன் தான் கூடுதல் நேரம் ஜெபம் பண்ணுவான். மற்றவர்கள் கூடுதல் ஜெபம் ஓடாது. ஏன்? விண்ணப்பத்தின் ஆவி இல்லை. வேற என்ன ஆவி இருக்கு? சீக்கிரம் போகணும், அந்த ஆவி இருக்கு. இந்த ஆவி கர்த்தரும்பால் நிற்கிற ஆவி இல்ல. விண்ணப்பத்தின் ஆவி பெறாவிட்டால் கர்த்தரும்பால் கூடுதல் நேரம் ஜெபம் பண்ண முடியும். இதான் அர்த்தம். இவங்க கர்த்தரோட கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரும்பால் கூடுதல் நேரம் ஜெபம் எடுக்க யாரும் ஜெபிக்க முடியும்? விண்ணப்பத்தின் ஆவி இருந்தால் தான் கூடுதல் நேரம் ஜெபம் பண்ண முடியும். கர்த்தர் சித்தப்படாத ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்வோம். மற்றவர்களுக்கு ஐயா வரட்டுமா, இன்னும் போண்டா, நான் பாயிங் போட்டேன். இதுதான் வித்தியாசம். நாளைக்கு பார்க்கலாம். வரட்டுமா? சீக்கிரம் போகணும். பஸ் நிற்க போகணும், ஓடி போகணும். எதுக்கு ஓடணும்? பஸ் பிடிக்க ஓடணும். நம்ம ஓட்டலாம் இங்கே தான், அங்கே ஓட முடியாது. இதுதான் கர்த்தரும்பால் நிற்க முடியாதவனுக்கும் ஜெபத்தினால் காரியங்களை சாதிக்க முடியாத அனுபவம். இதுதான். கர்த்தர் ஒன்றே நான் கேட்பேன், அதே நாடுவேன் என்கிற வைராக்கியம் வராது. கர்த்தர் ஒன்றே நான் கேட்டேன், அதே நான். இந்த வைராக்கியம் விண்ணப்பத்தை ஆவி இல்லாதவர்கள் கிடைக்காது. ஆதியாகமம் 14:13. தப்பியோடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். மம்ரே என்னும் சமபூமியிலே அப்பொழுது இந்த கர்த்தருடைய ஐக்கியத்தில் குடியிருந்த ஆபிரகாம் பலப்பட்டான். தன் வீட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள் 118 பேரோட 5 ராஜ்யங்களை தோற்கடித்த ராஜாக்களை ஜெயிக்கிறதுக்காக போனான். 5 ராஜ்யங்களோட யுத்தம் பண்ண போனான். 5 ராஜ்யங்களையும் தோற்கடித்தாலும் தோற்கடிக்கலையா? இவனுக்கு என்ன பலம் கிடைச்சது? மம்ரேயில் குடியிருந்தவனுக்கு என்ன பலம் கிடைச்சது? ஸ்ட்ரென்தன் என்று அதை போட்டிருக்க. என்ன பலம் கிடைச்சது? மீட்டு தன் சகோதரனாகிய லோத்தை மீட்டு கொண்டு வந்தானோ இல்லையா? அப்ப என்ன பலன்? மீட்டின் வல்லமை பெற்றாலும் பெறலையா? மாம்சம் ரத்தத்தில் ஒன்றும் பெற முடியாது. என் ஆவினாலே
பெற்றுக்கொள்ள எல்லாம் காரணம் ஆவினாதான் எல்லாம் ஆகும். கர்த்தர் ஆவின் பலனை பெற்றான். ஆவியான பலனால் எல்லாம் ஜெயம் பெற்றான். என் ஆவினாலே ஆகும். கர்த்தர் பலப்பட்டான பலப்படலையா? இவன் பலப்பட்டபடினால் 5 ராஜ்யங்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை கிடைச்சா கிடைக்கலையா? கர்த்தருடைய பலம் கூட இருந்தால், எவ்வளவு அவிசுவாசம் சுற்றி கூட இருந்தாலும், நீ கர்த்தருடைய ஐக்கியத்தில் இருந்தால் ஆவில் பலப்படுவான். அந்த விசுவாசம் உனக்குள் வராது. எமரையோட மடிவில் இருந்தாலும் உனக்குள் விசுவாசம் இருந்தா கர்த்தர் கூட ஆவியில் பலப்படலாம். ஐயா நல்லதா அனுபவத்தில் இருந்தேன், இப்ப இங்க வந்து வர்றது எனக்கு ஆவியில் எல்லாம் கிருபை எல்லாம் போயிட்டு சொன்ன என்ன அர்த்தம்? இந்த வருஷம் ஒத்து வருதா? இதுதான் பார்க்கணும். இது ஒத்து வர்றது வசனம் நமக்கு ஒத்து வர வேண்டால் வசனப்படாம போறோம். வசனப்படம் போகாதவருக்கு இந்த அனுபவம் இருக்காது. ஆவியில் பலப்படணும். நீ வீட்டில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு இவ்வளவு வல்லமை கிடைச்சது. அப்படி ஆனால் நமக்குள் இருக்க வல்லமை எவ்வளவு ஆகும்? என்னை பலப்பட தேவனால் பலன் உண்டு என்று சொல்லுதாலும் புதிய ஏற்பட அதான் வருது. இந்த அர்த்தம் புதிய ஏற்படல. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் இல்லை, எனக்குள் வந்து பாவமே பாவம் இல்லை, கர்த்தர் கிருபையா செய்யும். தேவ வல்லமை நம்ம கொண்டு பலப்படுத்தும். அந்த வல்லமை நமக்குள் வர வேண்டுமானால் கர்த்தர் முன்பா நாம் நிற்கிற கர்த்தர் மகிமை காணும். கர்த்தர் மகிமை வல்லமை நம்ம பலப்படணும். லோத்து உலகத்தில் பலப்பட்டான். பெஞ்சாவது பிரசிடண்ட் ஆனா. இப்ப எதுக்குள்ள போயிட்டான்? நாடு முழுவதும் எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு வச்சு. லோத்து எப்படி இருக்க? அன்னைக்கு பிரசிடண்டா இருந்தா ஐயா, என்ன கேட்டிருக்க? இருக்க ஐயா, என்ன பேச என்ன சொல்ல இப்ப சொல்ல முடியுமா முடியாதா? இப்ப லோத்து போய் ஆள் கட்டினா ஐயா எப்படி இருக்கியா? நல்லா இருக்கையா சொல்ல முடியுமா? வீடு எப்படி இருக்கு? தோட்டம் நீர் எப்படி இருக்கு? ஆடு மாடு எப்படி இருக்கு? மஞ்சள் எப்படி இருக்கு? ஆட்சி தோட்டம் 3 இருக்கு. எப்படி இருக்கு? 3 இருக்கு. எப்படி இருக்கணும்? 3 இருக்கணுமா? அன்னைக்கு மாடு பெருசு பெருசா ஒண்ணு இல்லை, நான் இருப்ப சொன்னீங்களா? இப்ப எப்படி இருக்கு? நீங்க கேரி பண்ண நான் இருக்கு கவலையில காலை நீட்டக்கூடிய புத்தகத்து தான் இருப்பான். எங்க இவனு மீட்டுக்கா ஆபரம் போனான். மீட்டுக்குள்ள இருந்தானோ இல்லையா? ஆத்ம பாரம் இருந்தால், நீ கர்த்தருடைய ஐக்கியத்தில் இருந்தால் எல்லாத்தையும் மீட்டுக்கூட பலம் கிடைக்கும். என்ன பலப்படும் தேவனால் எல்லாத்தையும் எனக்கு பலம் உண்டு. ஆபரம் கர்த்தரும்பா நின்று கொண்டிருக்கான். இதே போல நாம் கர்த்தரும்பா நிக்கிறவனுக்கு இந்த வல்லமை கிடைக்கும். கர்த்தரும்பா நிக்காம அவன் வீட்டுக்காரத்தை பார்க்க போறான யாரு? அவன் எழுத்து 3 எழுத்து தான். என்ன எழுத்து? லோத்து எத்தனை எழுத்து? எத்தனை எழுத்து லோத்துக்கு? அவன் பேர் சொல்லு லேசு. லோத்து எல்லாம் பெற்றா? பேரப்பட எப்படி இருக்கு கேட்டா என்ன சொல்லுவாரு? அந்த மகன் எப்படி இருக்கா? அந்த மகன் எப்படி இருக்கா? என்ன சொல்லுவாரு? ஐயா அவனுக்கு கிறுக்கு, இவனுக்கு சோம்ல. என்ன சொல்லுவியா? ஆபரம் பிள்ளைகள் எல்லாம் அப்படியாச்சு. ஆபரம் சந்ததி கர்த்தரை சேவிக்கும் சந்ததியா வைக்கும். கர்த்தரை சேவிக்கு சந்ததியா மாறுமானால் நீ கர்த்தரை தரிசிக்கணும். இதா போகணும். ஆபிரகாம் பெற்றான், கொடுத்தான். இந்த கிருபையை பெற்றான், மற்றவர்கள் கொடுக்கணும். கர்த்தர் சேருவதற்கு கர்த்தர் கிருபை பெறணும், கர்த்தர் வல்லமை பெறணும், மற்றும் பகிர்ந்து கொடுக்கணும். இது அங்கு விசுவாசத்தின் அழக. ஒருவர் எதை தரிசிக்கணும்? தேவனை தரிசித்தால் இந்த வல்லமை கிடைக்கும். கர்த்தரை ஆராய்த்தால் இந்த வல்லமை கிடைக்கும். கர்த்தர் முன்பா நின்றால் இந்த வல்லமை கிடைக்கும். எனக்குள்ள இருக்கிறதை என்னத்தில் இருக்கிறதை உங்களுக்கு தருகிறேன். பேரு என்ன கிடைச்சது?
என்னதில் உள்ளது உனக்கு தருகிறேன். இவன்ட்டு என்ன இருக்கு? ஐயா எங்களுக்கு என்னத்தை தருவீர்? இந்த கத்தரோட கேட்டானா கேட்கலையா? எதை கிடைச்சான்? கத்தோட வார்த்தை கிடைச்சிச்சு. மற்றவன் என்ன கிடைச்சது? இல்ல கேட்டேன், எங்களுக்கு என்ன தருவீர் நீ கேட்டாங்களா கேட்கலையா? அப்ப கத்தரை பின்பற்றினா நமக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு ரூபா வேணும்? அதோட கூட வேணுமா வேண்டாமா? கத்த ஆராய்ச்சி வந்தா என்ன கிடைக்கணும்? கத்த வார்த்தை கிடைக்கணுமா? சொத்து கிடைக்கணுமா? அந்த வார்த்தை கிடைக்கணும். அந்த வார்த்தையை கொடுக்கணும். லோத்து பேதுக்கா கிடைச்சா கிடைக்கலையா? இந்த பேதுரு நிழல் பட்டு வியாதி படுவாங்க. பேதுரு அப்படி நடந்து போன போறோம். இவன் நிழலுக்கு அவ்வளவு வல்லமை கிடைச்சு. அப்போ இந்த வல்லமை நமக்கு கிடைக்கணும். கிடைக்க வேண்டுமானால் எங்க நிக்கணும்? கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. அப்ப இதே போல ஆபிரகாம் இருந்தான். கர்த்தர் வல்லமை கிடைச்சு எல்லாம் உடனே நம்ம மாறலாம். இதே போல அனுபவத்தில் வரும். பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டதை கொடுக்கணும். ரிசீவிங் அண்ட் கிவிங். பெற்றுக்கொண்டு நம்ம கொடுக்கணும். இது பிரகாரம் கர்த்தரும்பா நிக்கணும். பெற்றுக்கொள்ளணும். அதை பகிர்ந்து கொடுக்கணும். கர்த்தரும்பா நம் முன்னால் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டதை மற்றவர்கள் கொடுக்கணும். பலப்படணும். அதை கொடுக்கணும். இந்த கிருபையைத்தான் கத்த ஆபிரகாம் கத்த முன்பாக நின்றான். மகிமை கண்டான். மகிமை கண்டவன் பெற்றான். கர்த்தர் மகிமை கண்டவன் தான் பெற முடியும். மற்ற காணாத யாரும் பெற முடியாது. எப்படியா இருந்தது பிரசங்கம்? ஒண்ணுக்கு ஆகாதுயா. என்ன ஒரு கைத்தட்டுல ஒரு பாட்டுல ஒண்ணு இல்லை. என்ன இருக்கணும்? ஒரு டான்ஸ் இல்லை. தாலி நடனம் ஆடினாரா? நடனம் ஆனா நீங்க ஏன் நடனம் ஆடுறாங்க? இங்க அழுத மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. எது பெறணும்? டான்ஸ் பெறணுமா? பாட்டு பெறணும். என்னது? கர்த்தர் வார்த்தை பெறணும். அவர் வல்லமை பெறணும். வல்லமை பெற்றதான் முடியும். கர்த்தர் வல்லமை பெற்ற ஆபிரகாம் கர்த்தர் ஆபிரகாம் எல்லா காரியம் பலப்படுத்த முடிஞ்சுதான். ஆபிரகாம் வீட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள் 312 பேர் 5 ராஜ்யங்களை செய்தார். அவ்வளவு வல்லமை உடையவராக மாறிட்டான் ஆபிரகாம். இவன் எல்லாரும் திருப்பி கொண்டு வந்தான். சகோதரனாக லோத்தையும் திருப்பி கொண்டு வந்தான். இப்போ லோத்து போய், ஐயா லோத்து எப்படி இருக்க? அன்னைக்கு உங்க அண்ணனை விட்டுட்டு உங்க சித்தப்பா விட்டுட்டு போனில, இப்போ எப்படி இருக்கிய? சும்மா சொல்லாங்க ஐயா, எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கு. அன்னைக்கு ஏன் போறேன்னு நினைக்கேன். இப்போ எங்கள் அண்ணன் போல இருக்கானே, சகோதரர் ஆபிரகாமை போல நான் ஆசைக்கப்பட்டிருக்கலாமே, இப்போ வெறும் ஆளாக இருக்கானே. அன்னைக்கு ஆடு மாடு இருக்குன்னு தான் போனேன். நீங்கள் எப்படி இருக்க? வெறும் ஆளாக இருக்கு. இப்படி வெறும் ஆளாக இருக்குன்னு இல்லை, பார்வையில் இருக்கு. அவரை குறித்து அறிகிற அறிவில் நான் நிரப்பப்படும். தேவ வல்லமையில் பலப்படணும். ஆபிரகாமின் லோத்தையும் நீ கம்பேர் பண்ணி படிக்கணும். சரி, ஜெயிப்போம். கர்த்தாவே, நீரே எங்களை கிருபை செய்யும். நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உண்மை நாங்கள் பலப்பட்டு ஆபிரகாமுடைய மகிமையை கண்டது போல நம்முடைய மகிமை கண்டு உண்மை நாங்கள் பலப்பட வேண்டுமே, விசுவாச வீரா மாற வேண்டுமே, நாங்கள் உண்மையை பெற்றுக்கொண்டதை மற்றவர்கள் கொடுக்கக்கூடியதா மாற வேண்டுமே. நீரே எங்கள் கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். நீரே பலப்படுமா ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும். என்னை பலப்படும் தேவனால் எல்லாவற்றையும் செய்யணும் பலனுண்டு பிரகாரம் உண்மை பலப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிதாவாய் தேவன் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சதா காலமும் நாம் அனைவருடைய போதியிருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் சொல்வேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரம்பராதே, ஆமென்.